நெல்லை பல்கலைக்கழக கல்விசார் நிலைக்குழு கூட்டம். நவீன காலத்துக்கேற்ப பாடத்திட்டங்கள் வடிவமைப்பு துணைவேந்தர் சந்திரசேகர் தகவல். குற்றாலவர் கோயில் சிறப்பு தரிசனம் கட்டண வசூலை ரத்து செய்ய வேண்டும். காலை கதிரவ எம்எல்ஏ வலியுறுத்தல். ஓய்வு பெற்ற காவலர் நலச்சங்க கட்டடம். திருவேங்கட அருகே பைக்குகளில் கஞ்சா கடத்திய 3 கைது. கடை அருகே பலத்த காற்றால் பள்ளிகள் 2 பேர் உடல் மேற்கூடைகள் ரோடுகள் பறந்ததில் 2 பேர் காயம். நிலத்தை விட நீரில் தான் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகம். 80% கடல்களிலிருந்து வெளியேற்றப்படுகிற ஆய்வுகளை தகவல். தமிழகத்தை மீண்டும் மஞ்சப்பை திட்ட. ஆக்சிஜன் பற்றாக்குறை அபாயம். மீன்கள் வரும் பாதிப்பு. உலகம் முழுவதும் வாழும் மனிதர்களுக்கு முக்கிய உணவாக இருப்பது மீன். சிறிய மீன் உண்ணும் உணவுகளை பிளாஸ்டிக் பொருட்கள் அடங்குள்ள சில பிளாஸ்டிக் மற்றும் செரிமானம் அப்படி சரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் இருந்த வேதியியல்கள் மீன்களில் கலந்துவிடும். இந்த சிறிய மீன்களை உண்ணும் பெரிய மீன்களுக்கு பிளாஸ்டிக் கடத்தப்படுகிறது. இது போன்ற பிளாஸ்டிக் வேதி பொருட்களால் பாதிக்கப்பட்ட மீன் சாப்பிட பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஆளாகிறோம். நேஷனல் ஜியோகிராபிக் ஆய்வுகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. இதை நாம் புறக்கணிக்கக்கூடாது என்பதும் சூழ்நிலைகளின் ஆய்வாளர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தமிழகத்தில் மீண்டும் மஞ்சப்பை. தமிழக அரசு பிளாஸ்டிக் இடைவெளி தேக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை விதித்துள்ள. மேலும் இந்த முக்கிய அம்சமாக பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மஞ்சப்பைகளை பயன்படுத்தும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல்வர் தொடங்கி வைக்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மரங்களில் ஆழமாக வேண்டியுள்ளது. தமிழக பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்க என்பது பசுமை மேம்பாட்டினர் நம்புகின்றனர். பிளாஸ்டிக் கழிவுகள் என்பது இன்றைய நிலையில் பூமி எதிர்கொள்ளும் தலையான பிரச்சனை ஒன்றாக உள்ளது. ஆண்டுக்கு 350 மில்லியன் டன் கழிவுகளை மனிதன் உற்பத்தி செய்கிறது. இதில் மாற்றம் ஏற்பட்டால் 2060ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் கழிவு உற்பத்தியை மேலும் 3 மடங்கு அதிகரித்து 1 பில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. உலகளாவிய பிளாஸ்டிக் கழிவுகளில் 80% கடல்களில் ஏற்றப்படுகிறது. தற்போது நிலவரப்படி கடலில் மட்டும் 30 மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவு குவிந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிகிறது. தவிர 6-7 கோடிக்கான பிளாஸ்டிக் கழிவு தேங்கியுள்ளன. பிளாஸ்டிக் பொருட்களை பொறுத்தவரை மக்காத நச்சு கழிவுகளை அதிக அளவில் உள்ளதன் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு மட்டுமே மனித ஆரோக்கியத்திற்கும் விளைவிக்கிறது. பிளாஸ்டிக்குகள் தீங்கு விளைவிப்பவை. மக்காத பிளாஸ்டிக் பயன்பாடு இது குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 3ஆம் தேதி சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா தினம். ஜூலை 3 மற்றும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் மக்காத பிளாஸ்டிக் படுகிறது. இந்நாளில் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் மக்காத பிளாஸ்டிக் பொருட்களின் அபாயம் குறித்த பல்வேறு கருத்துக்களை சுற்றுலா ஆர்வலர் வெளிப்படுத்தி வருகின்றனர். இது குறித்து சேலம் சரங்கத்தை சேர்ந்த சுற்றுப்புற மேம்பாட்டு அமைப்புகளின் நிர்வாகிகள் கூறியதாவது, மனிதனால் உருவாக்கப்பட்ட மங்காத குப்பை தான் பிளாஸ்டிக். இந்த பூமியை அசுத்தம் செய்யும் அபாயகரமான மாசு பொருட்களாக மாறியுள்ளது. தற்போதைய நிலை எப்படி பூமியில் உலகம் அனைத்துகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகள் ஏற்படும் அபாயம் என்பது உலகளாவிய பிரச்சனை உள்ளது. உலகில் சேர்க்கப்பட்ட பிளாஸ்டிக்கில் 79% நமது நிலம், நீர் மற்றும் சுற்றுச்சூழல் கழிவுகளை சேர்க்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆண்டுதோறும் 15 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 4% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. முதலில் பூமியின் தரை தளத்தை அசுத்தம் செய்ய தொடங்கியது பிளாஸ்டிக் கழிவுகள். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் வானத்தை நாசம் செய்து நிலத்தை விட நீரில் தான் அதிக அளவு பிளாஸ்டிக் கழிவுகள் கலக்கிறது. உலகில் உள்ள பெருங்கடல்களில் சுமார் 50 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது 1 சதுர கிலோமீட்டர் கடலில் 25,000 மைக்ரோ மற்றும் நானோ பிளாஸ்டிக் கலக்கிறது. இதனால் கடல் வாழ் உயிரினங்களின் அளவு பாதிப்படைகிறது. மனித உயிர்வாழ ஆக்சிஜன் மிகவும் முக்கியம். இந்த ஆக்சிஜன் என்பது மழைக்காடுகளிலிருந்து 28%, கடல் நுண்ணுயிர்களிலிருந்து 70%, மற்ற வழிகள் 2% கிடைக்கிறது. கடலிலிருந்து கிடைக்கும் 70% ஆக்சிஜன் பிளாங்டன் எனப்படும் நுண்ணுயிர்களின் மூலமே
பெறப்படுகிறது. இந்த நுண்ணுயிர்கள் நானோ பிளாஸ்டிக்கால் அதிக அளவு அழிந்து வருகிறது. இந்நிலை நீரத்தால் எதிர்காலத்தில் இந்த பூமியில் மனிதர் உடலுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வெகுவாகப்படும். நீர்நிலம் காற்று வழியாக பரவும் நுண்ணிய பிளாஸ்டிக் கழிவுகள் உணவுச் சங்கிலி வழியாக மனித உடலிலும் இரத்தத்தில் கலக்க அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த ஆய்வுகளில் 80% இரத்த அதிர்வுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அப்படி மனிதனத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. பிளாஸ்டிக் பூமியை தொடர்ந்து பிளாஸ்டிக் கழிவுகளால் நாம் நிரப்பிக் கொண்டிருக்கோம். இந்நிலை நீடித்தால் ஒரு கட்டத்தில் மனிதன் கிரகங்கள் நாடித்தான் செல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் உடனடியாக சாத்தியம் நேர்மை கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மீண்டு வர வேண்டியதுதான் எதிர்காலத்தில் தலைவர்களும் சந்திக்க பெரும் அபாயமாக இருக்கிறது நிர்வாகி கூறினார்.